ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சுட்டெரிக்கிற வெயிலுக்கு உடலை குளிர்ச்சியாக்கும் ராகி கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு ராகி மாவில் 1/2 கப்பு அரிசி போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். அப்படியே மூடி வச்சிடலாம். நைட்டு ஃபுல்லாக புளிக்கணும். பாருங்கள், நைட்டு கலந்து வச்ச மாவு நல்லா புளிச்சிருக்கு. புளிச்ச மாவை நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். வெதுன்னு ஆகட்டும். தண்ணி வெதுன்னு ஆயிடுச்சு. இதில் ஊற்றி கலந்துக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க. கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. மாவு கொட்டினதும் கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நல்லா 10 நிமிஷம் வேக விடணும். பாருங்கள், இந்த மாதிரி வெந்து வரும். கிண்டும் போது கெட்டியாயிடுச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். இந்த மாதிரி வெயில் காலத்தில் பானை ஒன்று சின்னதாக வாங்கி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பானையில் ஊற்றி கூழ் தண்ணியெல்லாம் இந்த மாதிரி பானையில் ஊற்றி குடிச்சிங்கன்னா நல்லது. நல்லா ஜில்லுன்னு இருக்கும். இந்த வெயிலுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண கூல்ட்ரிங்க்ஸே நிறைய எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி இயற்கையாக அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு குடிங்க. உடம்புக்கு நல்லது. அவ்வளோதான், வெந்துடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். சத்தான ராகி கூழ் ரெடி. தேவைப்பட்டால் மோர் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி தொட்டுக்க சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு ஊறுகாய், இஞ்சி ஊறுகாய் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் உடம்புக்கு குளிர்ச்சி தரும். அதனால் சமையல் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் தக்காளி, பூண்டு ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.